Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 5th chapter 2 dimensional analytical geometry 2ல exercise 5.4ல 6th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the equation of the tangent and normal to the hyperbola 12x square minus 9y square is equal to 108 at theta is equal to pi by 3. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே, it is a parametric form. இது நமக்கு clue. theta அல்லது t அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா parametric form. ஓகேவா, இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்குறாங்க, 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108. இந்த 108ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 12x ஸ்கொயர் பை 108 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 108 இஸ் ஈக்குவல் டு 108 பை 108. இப்படி பண்ணும்போது ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், இது நமக்கு 9 டைம்ஸ் கிடைக்கும், இது 12 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 12 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா நமக்கு கிடைச்சிருக்கு. ஹியர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3, ஏபி தேவை நமக்கு. பி இஸ் ஈக்குவல் டு இந்த 12 நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 2 6 சார் 2 3 சார். அப்போ 2 2 இருக்கு, ஒரு 2 எடுத்துக்கலாம், √3. அப்போது 2 √3. ஏபியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த tangent to the hyperbola. என்ன வரும்னா parametric form. இது x cos theta x sec theta by a minus y tan theta by b is equal to 1. இதுதான் ஃபார்முலா வரும் நமக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் த tangent to the hyperbola at parametric form. இப்போ x sec theta by a இல்லையா, அப்போது இங்கே theta என்ன கொடுத்துருக்காங்க, pi by 3. theta is equal to pi by 3. எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும், அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, x sec pi by 3 by a ஓட வேல்யூ 3 minus y tan pi by 3 by b ஓட வேல்யூ 2 √3 is equal to 1. சிம்பிளிஃபை பண்ணுவோம். pi by 3னா நமக்கு 180 by 3 60. sec 60 ஓட வேல்யூ என்ன நமக்கு, cos 60 ஓட வேல்யூ 1 by 2 இல்லையா. cos 60 ஓட வேல்யூ 1 by 2னா அப்போ sec 60 ஓட வேல்யூ 2ன்னு வரும். அப்போ 2x by 3 minus tan pi by 3. tan 30 ஓட வேல்யூ √3. tan 60 ஓட வேல்யூ இல்லையா, tan 60 ஓட வேல்யூ √3. y tan 60 ஓட வேல்யூ √3 by 2 √3 is equal to 1. ஸோ இந்த √3 கேன்சல் ஆகிடும் நமக்கு. இப்போ 2x by 3 minus y by 2 is equal to 1. இப்போ LCM எடுங்க. இங்கே 3 2s are 6 LCM வரும். இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ 4x minus 3y is equal to 1. இப்போ இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 4x minus 3y is equal to 6. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்தோம்னா 4x minus 3y minus 6 equal to 0 is the equation of the tangent. Equation of tangent. Equation of the normal கண்டுபிடிக்கணும். Equation of normal.
இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இதை எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் கோஎஃபிஷியன்ட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிடுவோம். பட் இங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லாதனால என்ன பண்ணணும், ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன வரும், ஏஎக்ஸ் பை சீக் தீட்டா plus by by tan theta plus by by tan theta is equal to a square plus b square. இது தான் ஃபார்முலா. ஓகேவா, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலுக்கு ஃபார்முலா இது. இப்போ ஏஎக்ஸ் ஏ என்னன்னு தெரியும் நமக்கு, a is equal to 3. 1 second. a is equal to 3. 3x by sec pi by 3 plus by, b ஓட வேல்யூ 2 root 3. 2 root 3y by tan pi by 3 is equal to a square அப்போ 3 square plus 2 root 3 the whole square. ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வருவோம். இப்போ 3x by 2 60 ஓட வேல்யூ 2 plus 2 root 3 y by tan 60 ஓட வேல்யூ root 3 is equal to 9 plus 2 2s are 4 root 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 வரும், 4 3s are 12. root 3 இங்கே கேன்சல் ஆகிடும் நமக்கு. இப்போ 3 by 2x plus 2y minus 21 is equal to 0. இப்போ LCM எடுப்போம். LCM எடுத்தோம்னா 2 வரும். அப்போ 3x plus 4y minus 42 equal to 0. ஸோ இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ 3x plus 4y minus 42 is equal to 0 is the equation of normal. Equation of normal. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி அப்படியே போடுறது தான் நம்மளோட வேலை. ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். பேராமெட்ரிக் ஃபார்ம்லேயும் நார்மல் ஃபார்ம்லேயும் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.